51வது ஸ்லோகம். கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷிணஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்யநாமயம். இந்த ஸ்லோகங்களில் பகவான் முடிவுரை கொடுக்கின்றார். 2வது அத்தியாயத்தில் முதலில் ஆத்ம ஞானத்தை பற்றி பேசி, பிறகு கர்மயோகத்தை பற்றி பேசி, பகவான் 51வது ஸ்லோகத்தில் கூறுகின்றார், கர்மயோகம் பிறகு ஞான யோகம் என்கின்ற 2 சாதனைகளை படிப்படியாக பின்பற்றி மோக்ஷம் என்கின்ற பலனை அடைகிறார்கள் என்று பேசுகின்றார். கர்மஜம் பலம் த்யக்த்வா, கர்மத்தில் உண்டான பலனை த்யக்த்வா தியாகம் செய்து, எப்படி அவர்களால் தியாகம் செய்ய முடிந்தது என்றால், புத்தியுக்தாகா, கர்மயோகம் என்கின்ற பாவனையுடன் கூடியவர்களாக இருந்து கர்மத்தை செய்கிறார்கள். ஆனால் கர்மத்தினுடைய பலனை அவர்கள் அடைவதில்லை. பாபம் புண்ணியம் என்கின்ற பலனை அடைவதில்லை. பிறகு என்ன பலனை அடைகிறார்கள்? அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். கர்மயோகம் செய்வதனால் ஒருவனுக்கு என்ன பலன் அமைகின்றது என்று பேசுவார். பிறகு கர்மயோகத்திலிருந்து என்ன யோகத்திற்கு செல்கிறார்கள்? மணீஷிணக என்பது ஞானிகளாக மாறுகிறார்கள். ஞான யோகத்தை பின்பற்றி ஞானிகளாக மாறுகிறார்கள். அந்த ஞானத்தின் பலன் என்ன? ஜென்ம பந்த விநிர்முக்தாகா, ஜென்மம் என்கின்ற பந்தத்திலிருந்து முக்தியை அடைகிறார்கள். அந்த முக்தியை மீண்டும் பகவான் விளக்குகின்றார். அனாமயம் பதம் கச்சந்தி. அனாமயம் என்றால் குறைவற்ற, தோஷமற்ற, பதம் என்றால் பதவியை, மோட்சத்தை அடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை, வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் பகவான் 2 சாதனை, 1 சாத்தியம், இதுதான் வேதாந்தம், அதை கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன கருத்தை கூற இருக்கின்றார் என்பதை சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 52. யதா தே மோக கலிலம் புத்திர் வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. சென்ற ஸ்லோகத்தில் பகவான் கூறினார், கர்மயோகம் என்கின்ற சாதனையை ஒருவன் செய்து அதனுடைய பலனாக ஞான யோகம் என்ற சாதனைக்கு செல்கின்றான். அதனுடைய பலனாக மோக்ஷத்துக்கு செல்கின்றான் என்று படிப்படியாக கூறினார். இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம்.
எப்பொழுது நான் கர்மயோகம் என்கின்ற சாதனையை செய்து அதனுடைய பலனை அனுபவித்து விட்டேன், அல்லது கர்மயோகத்தினுடைய பலன் எனக்கு வந்து அடைந்து விட்டது என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? எந்த அடையாளங்களை வைத்து நான் கர்மயோகத்தினுடைய பலனை அடைந்து விட்டேன், இனி ஞான யோகத்திற்கு தகுதியானவன் என்று எப்படி நான் புரிந்து கொள்வது? கர்மயோகத்தை முதல் படி, ஞான யோகம் இரண்டாவது படி என்றால், இரண்டாவது படியில் நிலைத்திருக்க எனக்கு என்ன தகுதிகள்? எப்பொழுது நான் முதல் படியை கடந்தவனாக இருக்கின்றேன் என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதுதான் நம்முடைய கேள்வி. அதாவது ஞான யோகம் என்றால் கடமைகளையே துறந்துவிட்டு அல்லது ஓரளவாவது துறந்துவிட்டு பொறுப்புகள் எதையும் எடுத்து கொள்ளாமல் முழு காலத்திலும் வேதாந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனையிலேயே ஈடுபடுதல், அல்லது முழுமையாக எல்லாவற்றையும் உதறிவிடுதல், விட்டுவிட்டு ஞான யோகத்திற்கு வர வேண்டும். அதற்கு எப்பொழுது எனக்கு தகுதி? அல்லது கர்மயோகத்தினுடைய பலனை நான் அடைந்து விட்டேன் என்பது எப்படி நான் புரிந்து கொள்வது? அதுதான் இங்கு பகவான் சொல்றார். ஒரு நிபந்தனையை கூறி, எப்பொழுது இது நடக்கின்றதோ உனக்கு, அப்பொழுது நீ புரிந்து கொள், நீ கர்மயோகத்தை செய்து முடித்து விட்டாய், கர்மயோகம் உனக்கு போதும், கர்மயோகத்தில் நீ இனி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுது? இந்த ஒரு நிபந்தனையை கூறுகின்றார். முதலில் ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு பிறகு விசாரத்திற்கு செல்லலாம். என்ன கூறுகின்றார் பகவான்? யதா. யதா என்றால் எந்த காலத்தில், யதா வென் எப்பொழுது, தே உன்னுடைய, தே என்ற சொல்லுக்கு பிறகு புத்திகி என்ற சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். மோக கலிலம் புத்திகிங்கிறது இருக்கின்றது, மோக கலிலம்ங்கிறத விட்டு புத்தியை எடுத்துக்கணும். தே புத்திகி, உன்னுடைய புத்தியானது, உன்னுடைய அறிவானது, உன்னுடைய புத்தி, தே என்றால் உன்னுடைய, புத்திகி புத்தியானது, மோக கலிலம், கலிலம் என்றால் அசுத்தம், கலிலம் என்றால் அசுத்தம், தண்ணி அசுத்தமா இருந்தா கலிலம் என்று சொல்வது, இம்பியூர். மோக கலிலம் என்றால் மோகம் என்கின்ற அசுத்தத்தை, மோகத்தினுடைய அசுத்தம்னு பகவான் சொல்லல, மோகத்தையே அசுத்தமாக சொல்கின்றார். மோகம் என்றால் டெல்யூஷன், மயக்கம். மோகம் என்கின்ற அழுக்கை எப்பொழுது உன்னுடைய புத்தியானது வெதிதரிஷ்யதி கடந்து செல்லுமோ, மோகம் என்கின்ற அழுக்கை எப்பொழுது உன்னுடைய புத்தியானது கடந்து செல்லுமோ, வெதிதரிஷ்யதி என்றால் கடந்து செல்லுமோ, விட்டு விடுமோ. பிறகு இரண்டாவது வரியில் ததா அந்த சமயத்தில், கந்தாசி நீ அடைவாய். கந்தாசி அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் துவம், நீ அடைவாய், ஃபியூச்சர் டென்ஸ், நீ அடைவாய். எதை அடைவாய்? நிர்வேதம். நிர்வேதம் என்ற சொல்லுக்கு பொருள் வைராக்கியம். நிர்வேதம் என்றால் வைராக்கியம். வைராக்கியம் கந்தாசி, வைராக்கியத்தை நீ அடைவாய். அப்பொழுது நீ வைராக்கியத்தை அடைவாய். எப்பொழுது? எப்பொழுது உன்னுடைய புத்தியானது மோகம் என்கின்ற அழுக்கை கடக்குமோ அப்பொழுது வைராகியத்தை நீ அடைவாய்.
வைராகியத்தை அடைவாய் என்று சொன்னவுடன் எதில் வைராகியத்தை நான் அடைய வேண்டும் என்ற சந்தேகம் வரும். வைராகியம் என்றால் ஒரு விதமான பாவனை. அந்த வைராகியத்தை எதில் அடைய வேண்டும்? அடுத்த சொல்லில் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. ஸ்ரோதவ்யஸ்ய என்றால் கேட்க போகின்ற விஷயத்தில், ஸ்ரோதவ்யஸ்ய இனிமேல் கேட்க போகின்ற விஷயத்தில் வைராகியத்தை அடைவாய். ஸ்ரோதவ்யஸ்ய கேட்க போகின்ற விஷயத்தில். அடுத்த சொல் ஸ்ருதஸ்ய. ஸ்ருதஸ்ய என்றால் ஏற்கனவே கேட்ட விஷயத்தில், கேட்ட விஷயத்திலும் கேட்க போகின்ற விஷயத்திலும் வைராகியத்தை அடைவாய். இதனுடைய பொருள் அறிந்த விஷயத்திலும் அறிய போகின்ற விஷயத்திலும் வைராகியத்தை அடைவாய். பார்த்த விஷயத்திலும் பார்க்க போகின்ற விஷயத்திலும் வைராகியத்தை அடைவாய். திருஷ்டஸ்ய திரஷ்டவ்யஸ்ய, பார்த்ததிலும் பார்க்க போவதிலும், கேட்டதிலும் கேட்க போவதிலும், அல்லது சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் அனுபவித்த விஷயத்திலும் அனுபவிக்க போகின்ற விஷயத்திலும் நீ வைராகியத்தை அடைவாய். இதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. இனி நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய விசாரத்திற்கு வருவோம். பகவான் என்ன சொல்கின்றார், எதை கருத்தில் வைத்து இவ்விதம் பேசுகின்றார் என்ற விசாரத்திற்கு வந்து பிறகு மீண்டும் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இங்கு பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், கர்மயோகப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய புத்தியில் இருக்கின்ற மோகமானது சென்றுவிடும். அதுதான் பிரயோஜனம். கர்மயோகப்படி ஒருவன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதனுடைய பலனாக பகவான் நம்முடைய புத்தியில் இருக்கின்ற மோகத்தை நீக்குவார். அப்படி இல்லை என்றால் புத்தியை நாம் பயன்படுத்தி மிக சாமர்த்தியமாக வாழுகின்றேன் என்று நினைத்து உலகத்தை உள்ள அனைவரையும் ஏமாற்றி புத்தியை பயன்படுத்தி எதை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கலாம். பிறகு பகவான் என்ன பண்ணுவாராம், அவர்களுடைய புத்தியில மோகத்தை கொடுத்து அல்லது இருக்கிற மோகத்தை நீக்க மாட்டார். அவன் நினைப்பான் நான் வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்று. ஆனால் பகவானை பொறுத்தவரை அல்லது சாஸ்திரத்தை பொறுத்தவரை அவன் எதையும் அடையவில்லை அல்லது சம்சாரத்தை அடைந்துள்ளான். நம்முடைய மனம் அந்த கரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கரணம்னா நமக்கு உள்ளே இருக்கின்ற மனம். அந்த மனமானது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று புத்திஹி, இனி ஒன்று மனக, மனம். ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்திருக்கோம், நம்முடைய மனம் புத்தி என்றும் மனம் என்றும் பிரிந்துள்ளது. பிரிந்துள்ளது என்றால் நம்ம பிரித்து பார்க்க முடியாது, இது புத்தி இது மனம் என்று. மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் அதனுடைய ஃபங்க்ஷன், அது செயல்படுகின்ற விதத்தில் இது புத்தி இது மனம் என்று நாம் பிரிக்கின்றோம். புத்தியானது நிச்சயம் செய்வது, சிந்திப்பது, மனமானது அனுபவிப்பது, உணர்வது, எமோஷனல் பர்சனாலிட்டி, இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி என்று இரண்டாக அறிவு மனம் என்று நாம் பிரிக்கின்றோம். இந்த புத்தியினுடைய செயல் அல்லது சுபாவம் என்னவென்றால், இப்போ நம்ம மனதை விட்டுருவோம். மனதை பற்றி இரண்டாவது வரியில தான் நம்ம விசாரம் செய்வோம். இப்போ முதல் வரிக்கு வருவோம், மோக கலிலம். அப்போ புத்தியை குறித்த விசாரத்தை இப்பொழுது எடுத்துக்கொண்டால், புத்தியினுடைய சுபாவம் இயற்கையான தன்மையானது பிரித்து பார்த்தல். பிரித்தல் தான்
புத்தியினுடைய சுபாவம். டிவிஷன், செப்பரேஷன், பிரித்து பார்ப்பது புத்தியினுடைய இயற்கை. ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றோம், தீர்மானம் செய்வது, இது இப்படி என்று முடிவு பண்ணி பிரித்து பார்த்தல். அப்படி பிரித்து பார்க்கின்ற விஷயம் பலவாக இருந்தாலும் நாம் இரண்டாக பொதுவாக பிரிக்கலாம். ஒன்று, எது தர்மம் எது அதர்மம் என்று பிரித்து பார்த்தல். அது ஒரு விதமான பிரித்து பார்க்கின்ற சக்தி. இரண்டாவது, எது உண்மை எது பொய் என்று பிரித்து பார்த்தல். ஆகவே தர்ம அதர்ம விஷயத்தில் பிரித்தல், சரியாக பிரித்தல், அது புத்தியினுடைய சுபாவம். பிறகு எது உண்மை எது பொய் என்ற விஷயத்தில் பிரித்து பார்த்தல். உண்மை பொய்ங்கிறத வேறு விதத்தில் சொன்னா, எது சத்தியம் எது அசத்தியம், எது எப்பொழுதும் இருப்பது எது எப்பொழுதும் இல்லை, அல்லது இனியொரு வார்த்தையில் சொன்னால் எது நித்தியம் எது அனித்தியம், எது எப்பொழுதும் இருப்பது எது வெறும் தோற்றத்தில் மட்டும் இருப்பது என்றெல்லாம் பிரித்து பார்த்தல் புத்தியினுடைய சுபாவம். இந்த சுபாவமானது தர்மாதர்ம விஷயத்திலும் அல்லது சத்தியம் அசத்தியம் என்ற விஷயத்திலும் இந்த சுபாவம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. மிருகங்களுக்கெல்லாம் பிரித்து பார்க்குற சுபாவம் இருக்கு. எவ்வளவு தூரம் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை உடம்ப காப்பாத்திக்கிற அளவு தான் புத்தி வேலை செய்யும். அதற்கு மேல் மிருகங்களுக்கு பிரித்து பார்க்குற சக்தி கிடையாது. மனிதனுக்கு தான் தெரியும் இது உண்மை இது பொய் என்று. காரணம், நம்ம முன்னாடிய கண்ணாடியை வச்சா நமக்கு தெரியுது இந்த கழுத்து தான் உண்மை, அதில் தெரிகின்ற முகம் கழுத்து இவைகளெல்லாம் உண்மை அல்ல, வெறும் தோற்றம். இது மிருகங்களுக்கு தெரியாது. ஒரு குருவி முன்னாடியோ நாய் முன்னாடியோ கண்ணாடி வச்சா அது என்ன நினைக்கும்? வேற ஒருத்தன் இருக்கான்னு தான் நினைக்குமே தவிர அது பொய் என்கின்ற புத்தி அதற்கு கிடையாது. ஆகவே மிருகங்களுக்கு இது உண்மை இது பொய் என்கின்ற அறிவு கிடையாது. அதே போல தர்மா தர்மம் எல்லாம் கிடையாது. இந்த நேரத்துல நான் உழைக்க கூடாது, இது நல்ல நேரமெல்லாம் எஜமானர் தூங்குறார், அந்த விவேகமெல்லாம் நாய்க்கு கிடையாது. அதனுடைய சுபாவப்படி அது நடக்கும், ப்ரோக்ராம்டு. அதுக்கு எப்படி பகவான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரோ அப்படித்தான் அது செயல்படும். இதில் இனி நம்ம மனிதருக்கு வந்தால், மனிதர்களுடைய புத்தியில் சுபாவமாகவே பிரித்து பார்க்கின்ற சக்தி இருந்த போதிலும் புத்திக்கு ஒரு நோய் வரலாம். உடம்புக்கு நோய் வர்றது போல புத்திக்கும் நோய் வரும். இப்ப நம்முடைய வயிற்றினுடைய சுபாவம் என்ன? சாப்பாட்டை உள்ள தள்ளுனா அதை சரிக்க வேண்டியது வயிறினுடைய சுபாவம். ஒரு கால் வயிறு சரியில்லைன்னு வச்சுக்கோமே, அது என்ன பண்ணும்? அதற்கு ஒரு நோய் இருந்தா என்ன செய்யும்? உள்ள போய் செரிக்க வேண்டியதை வெளியே தள்ளிடும், அல்லது அதனுடைய சுபாவத்திற்கு விருத்தமாக செயல்படும். அதுதான் நோயின்னு சொல்றது. கண்ணு ஒரு பொருளை ஒழுங்கா பார்க்கணும், அதுக்கு நோய் இருந்தா என்ன பண்ணும்? ஒன்று பார்க்காது, இல்லை ரெண்டு ரெண்டா காமிக்கும். ஆகவே ஒரு பொருளுக்கு அதனுடைய சுபாவம் தன்மை இருந்தாலும் அதனுடைய தன்மைப்படியே அது செயல்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நிபந்தனையில் அதற்கு ஒரு குறை அல்லது நோய் விட்டால் அது அந்த சுபாவப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ புத்தியினுடைய இயற்கை என்ன? பிரித்து பார்த்தல், பிரித்து உணர்தல், உண்மையை உண்மையாக பொய்யை பொய்யாக பார்த்தல் புத்தியினுடைய சுபாவம். ஆனால் பகவான் வேறொரு இடத்துல கீதையில சொல்றார், ஒவ்வொரு ஜீவராசிகளும் பிறந்த உடனேயே அந்த புத்தியினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தாமல் மோகம் என்கின்ற நோயானது புத்திக்கு விட்டது. இப்போ வயிற்றில் ஜாண்டிஸ் வர்ற மாதிரி புத்திக்கு என்ன நோயா? மோகம் என்கின்ற நோய். அந்த மோகம் என்பது புத்திக்கு விட்டால் புத்தி என்ன செய்யுமா? இயற்கையா என்ன செய்யணுமோ
அதற்கு ஆப்போசிட்டா செய்யும். இயற்கையா என்ன பண்ணணும்? உண்மைய உண்மைன்னு சொல்லணும், பொய்ய பொய்ன்னு சொல்லணும். புத்திக்கு மோகம்ங்கிற நோய் வந்து விட்டால், மோகத்தில் புத்தி ஆழ்ந்து விட்டால் பொய்ய உண்மைன்னு பார்க்கும், உண்மையை பொய் என்று சொல்லும். ஆகவே மோகம் என்பதற்கு இலக்கணம் கூறுகிறார்கள், ஹிதேஷு அஹித புத்திஹி. ஹிதேஷு என்றால் எது நமக்கு நன்மையோ ஹிதமோ அதில் அஹித புத்திஹி, ஹிதமில்லாத ஆட்டிடியூடு, பாவனை. ஹிதம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சதுதான். ஹிதமா இருக்கு, மிதமா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவோமே, அந்த ஹிதம் என்றால் நன்மை. ஹிதேஷு என்றால் உண்மையில் நமக்கு எது நன்மையோ எது நல்லதை தருமோ அந்த விஷயத்தில் அஹித புத்திஹி, அது நல்லதல்ல அப்படின்னு புத்தி நமக்கு ரிப்போர்ட் பண்ணும். பிறகு ஆப்போசிட் தான், ஹிதேஷு அஹித புத்திஹி, பிறகு அஹிதேஷு. அஹிதம் என்றால் எது நமக்கு நல்லது அல்லவோ அதுல என்ன புத்தி வரும்? ஹித புத்திஹி, அது நமக்கு நல்லது என்கின்ற புத்தியானது வரும், அந்த ஆட்டிடியூட், பாவனை வரும். இப்போ மது, சிகரெட் முதலிய பொருள்களை எல்லாம் கையாளுகிறார்கள். அதிலெல்லாம் என்ன? அதெல்லாம் ஹிதமா அஹிதமா? அதெல்லாம் அஹிதம், நமக்கு நல்லதல்ல. அதில் என்ன புத்தி இருக்கின்றது? ஹித புத்தி. அது எனக்கு சுகத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். அது தீமையை கொடுக்கும்னு ஒரு இடத்துல புத்தி சொன்னாலும் அந்த புத்தி அப்படியே மறைச்சிருவோம், கொஞ்சம் வேதாந்தம் பேசி எவ்வளவு நாள் வாழ்ந்துட போகிறோம், இருக்கிற வரைக்கும் ஊதிடுவோன்னு சொல்லி. ஆகவே நம்முடைய புத்தியானது சில சமயம் உண்மையை சொன்னாலும் அந்த மோகமானது என்ன செய்யும்னா விருத்தமாக நமக்கு காட்டும். ஆகவே புத்திக்கு வருகின்ற கலிலம், அசுத்தம் என்னவென்றால் மோகம் என்கின்ற அசுத்தம். நமக்கு எது நல்லதோ அதையே வேண்டான்னு சொல்லுவோம். நமக்கு எது நல்லது அல்லவோ அதை கஷ்டப்பட்டு நாடி ஓடிட்டு இருப்போம். அது நமக்கு நல்லதல்ல, அதை அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும், அனர்த்தத்தை கொடுக்கும். அது பின்னாடி ஓடிக்கொண்டு இருப்பார்கள். இந்த உலகத்துல பார்த்தா ரொம்ப பேர் அதைத்தான் செய்கிறார்கள். தனக்கே நாசத்தை கொடுப்பதை தான் அதை நோக்கி வேகமா, அதுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். நல்லதுக்கெல்லாம் காம்படிஷன் இருக்காது. நல்லதுக்கு ரொம்ப குறைவான பேர் அளவாக இருப்பார்கள். தவறான விஷயத்துக்கு தான் கியூ இருக்கும், காம்படிஷன் இருக்கும். ஆகவே புத்திக்கு வருகின்ற குறை என்னவென்றால் மோகம். இங்கு பகவான் சொல்றார், கர்மயோகப்படி ஒருவன் வாழ்க்கையை அமைத்தால் அந்த மோகத்தை நான் நீக்கி விடுகின்றேன், அந்த மோகமானது நீக்கப்படும் சொல்றார். இது மோகத்தை நம்ம நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சக்தி வேணும். நம்ம கிட்ட இருக்கிற புத்தி தான் ஒரு பெரிய வெப்பன், ஆயுதம். அந்த புத்தியே மோகத்துல உட்பட்டா பிறகு என்ன செய்யணும்னா நம்ம கிட்ட வேறு கருவி கிடையாது. ஆகவே என்ன, புத்தியை வச்சு தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். அந்த புத்தியே கெட்டு இருக்கும் பொழுது நம்மால என்ன செய்ய முடியும்னா, அதனாலதான் யாராவது புத்தி கெட்டு வாழ்க்கையில் சில முடிவெடுத்து செயல்படும் பொழுது நம்ம போய் என்ன சொன்னாலும் அது அவர்களால் கேட்க முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் நாசமா போறானே, தவறான முடிவு எடுக்கிறானே, இது நல்லதல்ல, நமக்கு தெரியும், அவன் சொன்னா கேட்க மாட்டார்கள். காரணம் என்னன்னு சொன்னா அது மோகத்தினுடைய வசத்தில் இருக்கின்றது. அதாக போனாதான் உண்டு. அவர்களுக்காக புத்தி செயல்பட்டாதான் உண்டே தவிர இனியொருவர் சொல்லி ஒருவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பல பிரச்சனைகள் நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வர்றதுக்கு காரணம் நம்ம எதிர்பார்க்கிறோம், நம்ம சொன்னால் அதை கேட்டு அதன்படி நடக்கணும்னு சொல்லி. ஒரு உண்மையை உணரணும், நம்ம சொல்லி யாரையும் திருத்த முடியாது. ஒரு ஆளை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணலாம், வெற்றி அடையலாம். அது யார்? நம்ம தான். நம்மளகிட்ட நம்மளுடைய புத்தியை சொல்லி கொஞ்சம் திருத்த முயற்சி பண்ணலாம், நல்லா முயற்சி பண்ணலாம், வெற்றி அடையலாம்.
அந்த நிலை அப்படி இருக்கும்போது இனி ஒரு புத்தியிடம் அதெல்லாம் சரியான முடிவெடுக்கணும், சரியா செயல்படணும்னு எதிர்பார்ப்பதே தவறு. ஆகவே புத்திக்கு வருகின்ற ஒரு குறை அல்லது நோய் மோகம் என்று. இனி இந்த மோகம் என்ன செய்கிறதுன்னு நம்மளுடைய வேதாந்த கருத்துக்கு வந்தால், எது நிலையானதோ அந்த நிலையான ஒன்றை மறைத்து நிலையற்ற ஒன்றை நிலையானதாக காட்டுகின்றது. நிலையானதற்கு நம்ம இனியொரு வார்த்தையை சொல்லலாம், ஆத்மா என்று. நிலையற்றதை அனாத்மா என்று சொல்லலாம். ஆகவே இந்த மோகம் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிப்படையான மோகம் ஆத்ம அனாத்ம அவிவேக. எது ஆத்மா எது அனாத்மா என்று தெரியாதது. இந்த இடத்துல ஆத்ம அனாத்ம அவிவேகம்னு சொன்னாலும் போதாது, ஆத்ம அனாத்மாவை கலந்து புரிந்து கொள்ளுதல். எனக்கு அனாத்மாவை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் அறிவில்லைன்னா பிரச்சனையே இல்லை. தூங்கும்போது ஆத்மாவை பற்றி அறிவில்லை, அனாத்மாவை பற்றி அறிவில்லை, சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஆத்மாவை அனாத்மாவாக புரிந்து கொள்ளுதல், அனாத்மாவை ஆத்மாவாக புரிந்து கொள்ளுதல். அனித்தியமான ஒரு பொருளிடம் நித்தியத்தை எதிர்பார்த்தல், நித்தியமான பொருளை நாம் கவனிக்காமல் விட்டு விடுதல். இதுதான் மோகத்தினுடைய அடித்தளம் அல்லது உச்சகட்டம். எப்படி வேணாலும் சொல்லலாம், அஸ்திவாரம்னு சொல்லலாம், கட்டடம்னு சொல்லலாம். மோகம் என்றால் ஆத்ம அனாத்ம விபரீத ஞானம். இதில் வருகின்ற விபரீதமான புத்தியானது மோகம். பிறகு நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் எது என்று நமக்கு தெரியாது. இந்த விபரீத புத்தி வந்துடுதுன்னா என்ன ஆகும்? அனாத்மா என்றால் இந்த பிரபஞ்சம், அழிகின்ற இந்த உடல், இந்த உலகம், உறவினர்கள் எல்லாமே, இவைகள் நமக்கு சத்தியமாக புத்தி சொல்லும் பொழுது இயற்கையாக என்ன ஆயிரும்? இவைகளெல்லாம் நம்முடைய லட்சியமாயிரும். பணம் லட்சியமாகும், உறவுகள் லட்சியமாகும், பதவி லட்சியமாகும், பிறகு என்னென்னலாம் இருக்கோ அவைகளெல்லாம் லட்சியமாகிவிடும். நம்ம இவைகளையெல்லாம் சம்பாதிக்க கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லலை, கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் சாதனை, சாத்தியம் அல்ல. இவைகளெல்லாம் தேவைதான். பொருள் இல்லாமையோ வீடு இல்லாமையோ நம்ம வாழ முடியாது. ஆனால் இவைகள் லட்சியம் அல்ல. இப்போ மோகம் என்று சொன்னால் சாதனையை சாத்தியமாக எடுத்து கொள்ளுதல். இந்த பொருள் மற்ற அனைத்தும் சாதனைகள், மீன்ஸ் எண்ட் ஆகும் பொழுது அப்ப புத்தி மோகத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த சாதனையே சாத்தியமாகும் பொழுது பிறகு என்ன ஆகும்னா மோகம் என்பது வரும். இது ஒரு டாக்டருக்கு இந்த மோகம் வந்ததுன்னா என்ன ஆகிறது? அவருக்கு ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும், அதனால பொருள் வரும். பொருள் தான் வாழ்க்கையில லட்சியம்னு சொல்லி அவர் பேஷண்ட்டு கிட்ட போனா என்ன ஆகும்னா தேவையில்லாததுக்கெல்லாம் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லி, பிறகு அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சில டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையே பாழாகின்றது. காரணம் என்ன? பணம் குறிக்கோளாகி விடுகின்றது. பணம் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லை. காரணம் என்ன? எந்த ஒரு ஃபீல்டில் போனாலும் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? நமக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்களோ அதுதான் தெரிகின்றது. அதை அடையணும்னு சொல்லி எல்லா தர்மத்தையும் நியாயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். பிறகு என்ன ஆகும்னா அதை அடைஞ்சதற்கு அப்புறம் அடைய வேண்டியது இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே புத்தியில் மோகம் என்பது வாழ்க்கையில் எது லட்சியமோ அதை விட்டுவிட்டு எது சாதனையோ அதுவே லட்சியமாகின்றது. பிறகு அதை அடைஞ்ச உடனே இனியொரு சாதனை, இனியொரு மீன்ஸ் எண்ட் லட்சியமாகும். இப்படியே பயணம் சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த பயணத்துக்கு தான் கடோபனிஷத்துல பெயர் கொடுக்கப்படுகிறது. எங்க இருந்து எங்கே போகிறார்கள்? மிருத்யோச மிருத்யும் கச்சதி.
மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கிறார்கள். இது என்ன டிராவல்னா, ஒரு மரணத்திலிருந்து இனி ஒரு மரணத்துக்கு போறது, இதுதான் சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த புத்தி தான் சம்சாரத்துக்கும் காரணம், மோட்சத்திற்கும் காரணம். இந்த புத்தியில் மோகம் இருக்கின்ற வரை நம்ம எதை நிச்சயம் பண்ண முடியாது? வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நிச்சயம் செய்ய முடியாது. என்ன மோகம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் விபரீதமாக புத்தி காட்டி வருகின்றது. ஆகவே இதுதான் நான் வாழ்க்கையில் அடைய வேண்டும், என்னால் குறி வைக்க முடியாது. காரணம் என்ன? புத்தி தான் சொல்லணும். அந்த புத்தியே இந்த குறையுடன் இருந்தால் அந்த குறியை, லட்சியத்தை நாம் இழந்து விடுவோம். அப்ப பகவான் சொல்றார், ஒருவன் கர்மயோகப்படி வாழ்க்கையை மேற்கொண்டால் கர்மயோகத்தினுடைய பலன், தியாகத்தினுடைய பலன் என்ன? நம்ம கர்மயோகத்தை பார்த்திருக்கோம். கடமையை செய்யறோம், அதனால வர்ற பலனை தியாகம் செய்கின்றோம். மற்றவர்கள் செய்கின்ற அவமானத்தை பொறுத்து கொள்றோம். நல்ல நல்ல குணங்களை வளர்த்தி கொள்கின்றோம். பகவான் கொடுக்கின்ற பலன் நம்முடைய மோகத்தை நீக்குவார். இந்த கர்மயோகப்படி வாழலேன்னு சொன்னா பகவான் எல்லாத்தையும் கொடுத்துருவார். பிறகு மோகத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வச்சிருந்து காப்பாற்றுவார். இருக்கிற மோகத்தை அப்படியே வச்சிருப்பார். அதனாலதான் எத்தனையோ பேர்த்துடைய வாழ்க்கையில பொருள் வந்தாச்சு, பிறகு என்ன இல்லை, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவு கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த பொருளே அவர்களுக்கு நாசத்தை கொடுக்குது. அதனாலதான் அடிக்கடி நான் வகுப்பில் கூறுவேன், பகவான் ஒருத்தனை நாசப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா புத்தி இல்லாம பொருளை கொடுத்தரணும். அவன் நினைச்சிட்டு இருப்பான் எனக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வந்தாச்சுன்னு சொல்லி, பிறகு அந்த பொருளே அவனை அழித்து விடும். சரியான மெச்சூரிட்டி இல்லாம பதவியையோ பொருளையோ கொடுத்தால் அதுவே அவனுக்கு நாசத்தை கொடுக்கும். குழந்தை கையில கத்திய கொடுத்தா அந்த குழந்தை தனக்கு நாசத்தை தேடிக்கொள்ளும். அதே போலதான் பகவான் செய்வார். அதான் பகவானுடைய தர்மம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கின்றது. வெளியே பார்த்தா நமக்கு தெரியாது. கர்மயோகத்தினுடைய பலன் என்ன? அந்த மோகமானது புத்தியிலிருந்து சென்றுவிடும். மோகம் புத்தியிலிருந்து சென்று விடுங்கிறதனுடைய அர்த்தம் என்ன? புத்தியானது சரியை சரியாகவும் தவறை தவறாகவும் சரியாக காட்டும். சரிய சரின்னு புரிஞ்சுக்கிறது அறிவு, தவறை தவறு என்று புரிந்து கொள்வதும் ஞானம்தான். என்ன தவற தவறுன்னு சொல்றதுக்கு பயந்து கொள்ளக்கூடாது. 4 பேர்த்திட்ட சொல்ல வேண்டாம், ஆனால் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தப்பு செஞ்சா அது தப்புங்கிற அறிவு இருக்கணும், சரியாக நடந்து கொண்டால் சரிங்கிற அறிவும் இருக்கணும். இது இந்த புத்தியானது சரியாக காட்டும். அப்ப புத்தி என்ன காட்டும்? மோகம் என்கின்ற அழுக்கு நோயானது புத்தியிலிருந்து நீங்கிவிட்டால் நான் வாழ்க்கையில் இதைத்தான் முடிவாக அடைய வேண்டும், மற்றவைகளெல்லாம் லட்சியம் அல்ல என்று அவன் எதற்கு வருவான்? மோட்சத்தை புருஷார்த்தமாக தேர்ந்தெடுப்பான். அதற்கு தகுந்த வாழ்க்கையை அவன் மேற்கொள்வான். பிறகு இது முதல் பிரயோஜனம். கர்மயோகத்தினுடைய முதல் பிரயோஜனம் மோக நிவர்த்திகி. இந்த புத்தியில் இருக்கின்ற மோகம் என்பது நீங்கிவிடும். மோகம் நீங்கிவிடும் என்றால் புத்தி சரியாக முடிவு செய்யும். ரைட் ஜட்ஜ்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தா பல துயரத்திற்கு தப்பான முடிவெடுக்கிறோம். அந்த தப்பான முடிவெல்லாம் ஏதோ ஒரு மோகத்தினால், ஏதோ ஒரு மயக்கத்தினால் தான் முடிவெடுத்திருப்போம். அப்ப புத்தி சரியா முடிவெடுக்கும். அதான் பகவான் அங்க உட்கார்ந்திருக்கார். நம்ம தியாகம் செய்தால் அதனுடைய பலனை என்ன செய்வார்? நமக்கு சரியான முடிவெடுக்கிறத கொடுப்பார். இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய புத்தியை வச்சே பகவான் அழிச்சிருவார். தப்பான முடிவை எடுக்க வச்சு அதை 4 பேர்த்திட்ட பெருமையா வேற பேசிட்டு இருப்பான், நான் இந்த மாதிரி பண்ணி இருக்கேன்னு சொல்லி. பிறகு தனக்குத்தானே நாசத்தை செய்வார். பகவான் நின்று கொள்வார்னு சொன்னா, பகவான் ஒருத்தனை எப்படி கொள்வார்னு சொன்னா, பகவான் கிட்ட ஒரு பெரிய வெப்பன் இருக்கு. என்ன தெரியுமோ? அவனுடைய புத்தியை வச்சே அவனை கொண்டுருவார். வேற ஒரு வெப்பனை பகவான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மோகத்தை கொடுத்து அவனை அழித்து விடுவார்.
பிறகு கர்மயோகப்படி ஒருவன் வாழும் பொழுது அந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இது முதல் பிரயோஜனம். இதைத்தான் நம்ம விவேகம் என்று சொல்கின்றோம். விவேகம்னு சொன்னா ஞாபகம் இருக்கோ? சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்லி வேதாந்தத்திற்கு சில குணங்கள் தேவை, தகுதிகள். அதில் முதல் தகுதி விவேகம். நித்திய அனித்திய வஸ்து விவேக. இந்த விவேகமானது நமக்கு கிடைக்கும். உண்மையிலேயே புதுசா விவேகத்தை கொடுக்க வேண்டாம். புத்திக்கு பிரிச்சு பார்க்கிற சக்தி ஏற்கனவே இருக்கு. பகவான் யாருக்குமே புத்தியை கொடுக்க வேண்டாம். புத்தி எல்லோருக்குமே இருக்கு. அது செயல்படுறது தான் கிடையாது, அல்லது தவறாக செயல்படுகிறது. அதை நீக்கினால் இந்த விவேக சக்தியானது வெளிப்படும். அது கர்மயோகத்தினுடைய முதல் பலன், விவேகம். இனி கர்மயோகத்தினுடைய இரண்டாவது பலன் வைராகியம். கர்மயோகம் கொடுக்கின்ற இரண்டாவது பிரயோஜனம் வைராகியம். வைராகியம் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம். ராகக என்றால் பற்று. எப்படி புத்திக்கு ஒரு தோஷம் இருக்கோ அதே போல மனதுக்கு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம்தான் ராகக. ராககன பற்று. அந்த தோஷத்தை நீக்குனா என்ன சொல்றது? வைராகியம் அல்லது விராகக. ராகம் இல்லாதது விராகக. அப்ப சாட் எழுதணும்னு சொன்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? புத்தி, அதனுடைய தோஷம் மோகம், அதனுடைய நிவிருத்தி விவேகம். மனம், அந்த மனதுக்கு இருக்கின்ற தோஷம் ராகக, அதனுடைய நிவிருத்தி வைராகியம். அந்த ராகம் நீங்குனா வைராகியம். இப்ப மனதுக்கும் புத்தி, இந்த ரெண்டுக்கு இருக்கிற நோய், புத்திக்கு மோகம், மனதுக்கு ராகம். இந்த ரெண்டு நோய் நீங்கினா என்ன கிடைக்கும்னா விவேகம், வைராகியம். மனதுக்கு ராகம் என்றால் என்னன்னு பார்ப்போம். ராகம்னு சொன்னாவே ஒட்டி கொள்வது அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. இந்த ஒரு விதமான இந்த சில்வர் டேப் இருக்கு, அதை எடுத்து ஒட்டணும் அப்படின்னா கையிலிருந்து அவ்வளவு சுலபமா வெளியே போகாது. இந்த இடத்துல இருந்து எடுத்தா இந்த இடத்துல ஒட்டிக்கும், மாறி மாறி கையில ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த மனதினுடைய சுபாவம் என்னன்னா யாராவது இடத்துல போய் ஒட்டிக்கிட்டே இருக்கணும், சார்ந்து இருப்பல். ஒரு இடத்துல பற்ற விட்டா இனி ஒரு இடம், இனி ஒரு இடத்துல உதவாங்கி இனி ஒரு இடத்துக்கு போயிடுவான், அங்கேயே உதவாங்கன்னா இனி ஒரு இடம், மாறி மாறி போயிட்டே இருக்கும். அது தனியாகவே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல மனமானது பற்று வைத்து கொண்டே இருக்கும். சில சமயங்களில் என்னதான் அறிவு செயல்பட்டாலும் இந்த மனதுக்குன்னு ஒரு பக்குவம் வரலன்னு சொன்னா நமக்கு அந்த அறிவு பிரயோஜனமே இல்லை. ஆகவே உண்மையில் விவேகம் காய்னு சொன்னா அது பழுக்கும் பொழுது வைராகியமாக மாற வேண்டும். விவேகத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வைராகியம். முதல்ல வைராகியம்னா என்னன்னு பார்ப்போம். தவறான கருத்து இருக்கு. வைராகியம் சொன்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறார்கள்? பிடிவாதம்னு நினைச்சுக்கிறாங்க. என் பையன் சினிமாவுக்கு போகணும்னு வைராகியமா இருக்கான்னா அது என்ன வைராகியமா? அது அதற்கு பெயர் பிடிவாதம். அல்லது சில பேர் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உலகத்து மேல வைராகியம்னா உலகத்தை வெறுத்தல், அப்படி நினைக்கிறார்கள். ஆரம்ப காலத்துல பிடிவாதம் இருக்கிறதுல தப்பு இல்லை. சில விஷயத்துல எல்லாம் பிடிவாதமா இருக்கணும். இப்ப கிளாஸுக்கு வர வேண்டான்னு வீட்டுல யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, பிடிவாதமா இருக்கக்கூடாதுன்னு இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? பிடிவாதமா தான் இருக்கணும் சில விஷயங்கள்ல. அதே சமயத்துல சில விஷயங்கள்ல ஆரம்ப காலத்துல துவேஷம் வந்தா தவறு கிடையாது, பிறகு அது வேறு விதத்தில் மாற வேண்டும். இப்ப வைராகியம்னு சாஸ்திரத்துல சொல்லும் போது எது சரியான அர்த்தம்னு பார்க்கலாம். முதலில் வைராகியம் என்பது ஒரு செயல் அல்ல. இட் இஸ் நாட் அன் ஆக்ஷன். ஒரு செயல் அல்ல. இப்போ ஒருவருடைய வீட்டுக்கு நம்ம போறோம், அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். என்ன சொல்லலாம்? தியானம் செய்யறார், பூஜை செய்கிறார்,
அல்லது ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கார், சிந்திச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இல்ல வைராகியம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமோ? அவர் இப்போ ரொம்ப பிஸியா வைராகியம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமோ? இப்போ வைராகியம்ங்கிறது ஒரு செயலா இருந்தா பண்ணி அதை அடைஞ்சிடலாம். இந்த வைராகியத்தை அடைய முடியாததுக்கு கஷ்டம் இதனாலதான் இருக்கு. இப்போ வைராகியம்ங்கிறது ஒரு ஆக்ஷனா இருந்ததுன்னா, தியானம்ங்கிறது ஒரு செயல் செஞ்சு அந்த தியான சித்தி அடைஞ்சிடலாம். பெரிய பெரிய தியானம் பண்ணவங்கனாலையும் கூட வைராகியத்தை அடைய முடியல. ராவணன் எவ்வளவு தியானம் செய்தான், எவ்வளவு ஜபம் பண்ணா, ஆனா வைராகியம் வரலையே. ஆகவே வைராகியம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்கின்ற ஆக்ஷன், செயல் அல்ல. பிறகு வைராகியம்னு என்னன்னா, மனதில் இருக்கின்ற ஒரு விதமான ஆட்டிடியூட், பாவனை, மனதுக்கு வருகின்ற ஒரு விதமான பாவனைக்கு வைராகியம். அது என்ன பாவனைன்னு பிறகு பார்க்கலாம். முதல் கருத்து, வைராகியம் என்பது ஒரு விதமான பாவனை, இந்த வித உலகத்தை பார்க்கின்ற ஒரு விதமான பாவனை, ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா பாவனை. இந்த பாவனை என்று சொல்லிவிட்டால் அதை என்னைக்குமே நம்ம பலனா அடைய முடியுமே தவிர அதை நம்ம சூஸ் பண்ணி செய்ய முடியாது. பாவனையை தேர்ந்தெடுத்து செயல்படுத்த முடியாது. உதாரணமா கோபம் அப்படிங்கிறது பாவனை, பொறாமைங்கிறது ஒரு விதமான ஆட்டிடியூட். அதை நீங்க செய்ய முடியுமா? அதனாலதான் சாமிஜி சொல்லுவார்கள், இப்ப நீங்க கொஞ்ச நேரம் கோபப்படுங்க அப்படின்னு சொன்னா செய்ய முடியுமா? சிரிப்பு தான் வரும், கோபம் வராது. ஆகவே அல்லது பொறாமப்படுங்கன்னா பண்ண முடியுமா? அல்லது நாளை காலையில 9 மணிக்கு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு விதமான பாவனை, ஒரு நேரத்துல செய்யறதல்ல, நம்மிடம் வந்தா உண்டு, வல்லினா இல்லை. ஆகவே மனதிற்கு வர வேண்டும். இப்ப வைராகியம் என்பது ஒரு செயல் அல்ல, ஒரு விதமான ஆட்டிடியூட். இப்ப பாவனை என்றால் எதை குறித்த எப்படிப்பட்ட பாவனைன்னு சொல்லணும். இது உலகத்தை குறித்த, உலகத்தில் பார்க்கப்படும் பொருள்களை குறித்த ஒரு விதமான பாவனை வைராகியம். என்ன பாவனை? இந்த வைராகியத்தை விளக்கி புரிய வைக்க முடியாது. இதற்கு விபரீதமானதை சொன்னா வைராகியம் நமக்கு புரிந்துவிடும். வைராகியம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த வைராகியம்ங்கிற பாவனை இல்லாத சமயத்தில் எல்லா ஜீவராசிகள், இங்க குறிப்பா மனிதர்களாகிய நாம், உலகத்துல எத்தனை பொருளை பார்த்தாலும் ஒவ்வொரு பொருளையும் நம்முடைய போகத்திற்கு உரிய பொருளாகவே பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு பொருளிலிருந்து என்ன சுகத்தை அடையலாம் என்று நம்முடைய புத்தியானது படைக்கப்பட்ட பொருள்களில் போகத்தை அனுபவிக்க வேண்டும், அதிலிருந்து இன்பத்தை எடுக்கணுங்கிற ஆட்டிடியூடு, பாவனை இருக்கின்றது. அதை துரத்தல் வைராகியம். இந்த உலகத்தை நான் பார்க்கும் பொழுது போக வஸ்துவா பார்க்காம இருந்தா அந்த ஆட்டிடியூடு, பாவனைக்கு வைராகியம் என்று பெயர். நான் ஒரு பொருளை பார்க்கிறேன்னு சொன்னா அது போக வஸ்துவா பார்க்கல. போகம்னா எனக்கு சிற்றின்பத்தை அல்லது இன்பத்தை கொடுக்கும் பொருள் என்று நான் பார்க்கவில்லை. அது பகவானால் படைக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். அந்த ஆட்டிடியூடு தான் வைராகியம். இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனால் அதோடு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆட்டிடியூட் இருக்கணும்? அது ஒரு பொருள், பகவானால் படைக்கப்பட்டது. அந்த பாவனை தான் வைராகியம். ஆகவே வைராகியம் என்றால் படைக்கப்பட்ட பொருள்கள் மீது போகம் என்கின்ற புத்தியை துரத்தல். போக்யேஷு போக தியாக, போக்யம்னு நினைச்சிட்டு இருக்கோம், அதில் இருக்கின்ற போக புத்தியை தியாகம் செய்தல், அது வைராகியம். அப்படி என்றால் உலகத்துல எதையுமே பார்க்க கூடாதா, எதையுமே கேட்க கூடாதா, எதையுமே சுவைக்க கூடாதான்னா பொருள் அப்படி சொல்லவில்லை. விவகாரத்துக்காக பார்க்கணும், வாழ்க்கை நடத்துவதற்காக கேட்கணும், வாழ்க்கையை நடத்துவதற்காக சுவைக்கணும், சாப்பிடணும். ஆனா இவைகளெல்லாம் போகத்துக்காகவும் செய்யலாம்.
நம்முடைய இந்திரியங்களை ரெண்டு விதத்துல பயன்படுத்தலாம். ஒன்று, ஒரு பொருளை போகத்துக்காக பார்க்கலாம் அல்லது டிரான்சாக்ஷனுக்காக பார்க்கலாம். சில விஷயங்களை கேட்காம வாழவே முடியாது, ஆகவே காதை வாழ்க்கையை நடத்துவதற்காக பயன்படுத்தலாம். அல்லது காசிப்னு சொல்றமே, தேவையில்லாத விஷயங்களை கேட்டு போகத்துக்காக பயன்படுத்தலாம். அதே போல நாக்கையும் தான் யோகத்துக்காகவும் பயன்படுத்தலாம், உணவு பிறகு போகத்துக்காகவும் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த இந்திரியங்களை, மனதை, இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை டிரான்சாக்ஷன் விவகாரத்திற்காக மட்டும் பயன்படுத்தி இன்பத்திற்காக பயன்படுத்தாமல் இருத்தல் வைராகியம். அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு சொல்றது, அதிலிருந்து போகத்தை எதிர்பார்க்காமல் இருத்தல் வைராகியம். அப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இப்ப நான் இன்பத்துக்கு எங்க போகிறதுனா, இந்த இன்பங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சுகமாகவும் பிறகு துக்கத்தை கொடுக்கும்னு விவேகம் சொல்லிடும். ஏன்னா விவேகம் தான் இனி சரியா காட்டுமே. மோகம் போயிட்டா விவேகம் ரெடியா இருக்கே. இப்ப விவேகம் சொல்லும், இந்த பொருள் எல்லாம் ஆரம்பத்துல தான் துக்கத்தை கொடுக்கும், ஆரம்பத்துல சுகத்தை கொடுக்கும், பிறகு வட்டி முதல்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டு துக்கத்தை கொடுக்கும். ஒரு அனாத்மாவிடமிருந்து எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறோமோ அவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சிட்டோம்னா அக்கௌண்ட் டேலி ஆகும். அப்போ ஒரு அனாத்மாவிலிருந்து சுகத்தை அனுபவிக்கலினா அதனிடமிருந்து துக்கமும் நமக்கு வராது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் நோதல் அதனின் இடல். அதிலிருந்து துக்கமும் வராது. எந்த பொருளிலிருந்து போகத்தை துறக்கிறையோ அந்த பொருள் இருக்கிற துக்கத்தையும் நீ துறக்க வேண்டாம், அது உனக்கு வராது. ஆகவே வைராகியம் என்பது இந்த அனுபவிக்க போற விஷயத்தில் போக புத்தியை துரத்தல், அது நமக்கு பலனாக வரும்னு பகவான் சொல்றார். அதுதான் முக்கியமான கருத்து. இந்த வைராகியம் என்பது அது ஒரு பிரயோஜனமா மனசுல அடையணும். அந்த பாவனை நமக்கு பலனாக வர வேண்டும். அதுவே சாதனையாக சொல்லப்படுவதற்கு காரணம், அது உண்மையிலேயே சாதனை அல்ல. முதல்ல வைராகியம்ங்கிறது தான் சாத்தியம், அடைய வேண்டியது. பிறகு அந்த சாத்தியத்தை வச்சுட்டு வேறு சாதனை, வேதாந்த விசாரம் அப்படி செல்லும். இப்ப முதலில் சாதனை கர்மயோகம். கர்மயோகம் நமக்கு எதை கொடுக்கும்? விவேகத்தை கொடுக்கும், வைராகியத்தை கொடுக்கும். இப்ப விவேகம் வைராகியம்ங்கிறது வாழ்க்கையில் அடையப்பட வேண்டிய முதல் சாத்தியம். அதை அடைஞ்சதற்கு பிறகு அடுத்த சாதனைக்கு செல்ல வேண்டும். ஆகவே பகவான் சொல்றார், எப்பொழுது உன்னுடைய புத்தியானது இந்த மோகத்தை கடந்ததாக நீ அறிகிறாயோ, எப்பொழுது உன்னுடைய புத்தியில் வைராகியத்தை நீ அனுபவிக்கின்றாயோ, அப்பொழுது நீ புரிந்துகொள், கர்மயோகத்தினுடைய பலனை அனுபவித்து விட்டாய் அல்லது அடைந்து விட்டாய். அப்ப என்ன பகவான் சொல்றனுடைய லிங்கம், இண்டிகேஷன், எனக்கு எப்போ கர்மயோகத்திலிருந்து நிவர்த்தி, கர்மத்திலிருந்து எனக்கு என்னைக்கு நிவர்த்தின்னு சொன்னா, கடமைகளை எல்லாம் என்னைக்கு நான் விடலாம்னா, என்னைக்கு விவேகம் வைராகியம் எனக்கு வருதோ அன்னைக்கு வரைக்கும் கர்மத்துல இருக்கணும். விவேகம் வைராகியம் வந்துட்டா என்ன செய்யலாம்னா, அடுத்த சாதனைக்கு நான் தகுதியை உடையவன். அப்ப எனக்கு இப்ப விவேகம் வைராகியம் இல்லை, ஞான யோக சாதனை சாஸ்திரம் கேட்கறது, நான் விவேகம் வைராகியம் வர்ற வரைக்கும் கிளாஸுக்கு வரலன்னு சொன்னா அப்ப எப்ப வருவீங்க? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, விவேகம் வைராகியம் தேவைங்கிறதே கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு தெரிகின்றது. ஆகவே ஆரம்ப காலத்தில் இந்த வேதாந்த சிரவணம் நமக்கு விவேக வைராகியத்தை கொடுக்கும் அல்லது நம்மை தகுதிப்படுத்தும். முழு 100% யூட்டிலிட்டி கிளாஸ்ல வராது. சில சமயம் போர் அடிக்கும், கிளாஸ் இன்னைக்கு சரியில்லை, கிளாஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவான். சில சமயம் சில பேர் அப்படியே தூங்கி எந்திரிச்சு விடுவார்கள். சில சமயம் வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு போவார்கள். காரணம் என்ன? அன்னைக்கு கிளாஸ் நல்லா இல்லை. இந்த செகண்ட் சாப்டர் ஆத்ம அனாத்ம விவேகம் நடக்கிற வரைக்கும் எதுக்கு இந்த கீத கிளாஸுக்கு வந்தோம், சரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் இருக்கான்னு நினைக்க தோணும். காரணம் என்ன?
அந்த ஆத்மா அனாத்மா ஏதோ தனக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் பேசுற மாதிரி இருக்கும். அங்க ஆத்மானா நம்மைய பற்றி பேசிட்டு இருக்கோம், அனாத்மானா நம்ம சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ தேர்ட் பர்சனை பற்றி பேசுற மாதிரி தெரியும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். பிறகு என்னன்னா கொஞ்ச நாள் வர வர பிறகு இது நம்மைய பற்றிய விசாரம் என்கின்ற உண்மை நமக்கு புரியும். இப்ப ஆரம்ப காலத்துல வேதாந்த விசாரம் அதனுடைய பிரைமரி முழு பலனை கொடுக்காட்டியும் செகண்டரி ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கும். என்ன ரிசல்ட்? கர்மயோகத்தினுடைய ரிசல்ட் அது நமக்கு கொடுத்து இருக்கும். ஆகவே என்னைக்கு நான் கர்மயோகி அல்லது கர்மயோகத்தினுடைய பலனை அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னா, என்னைக்கு எனக்கு விவேகம் இருக்கோ வைராகியம் இருக்கோ அப்பொழுது அடைந்து விட்டேன். பிறகு நம்ம கேட்கக்கூடாது விவேகம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, அது தெரியலேன்னு ஒருத்தர் சொன்னா விவேகம் இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். இப்ப எனக்கு விவேகம் இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்குன்னா சந்தேகம் வேண்டாம், இல்லை. எனக்கு வைராகியம் இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கா, சந்தேகமா இருக்கிற வரைக்கும் இல்லை. அப்ப என்னைக்கு சந்தேகம் இல்லையோ அன்னைக்கு அது இருக்கு. அந்த சந்தேகம் வராது. நமக்கு எனக்கு பசிக்குதா இல்லையான்னு சந்தேகம் வருமோ, அது வர்ற வரைக்கும் பசி இல்லைன்னு அர்த்தம், சாப்பிட வேண்டாம். அதனாலதான் ஒருத்தர் சொல்லுவார், பசிக்குதா இல்லையான்னு சந்தேகம் இருந்தா சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லுவார். காரணம் என்ன? சந்தேகம் இருக்கிற வரைக்கும் பசிக்கலின்னு அர்த்தம். அதே போல எனக்கு என்னைக்கு விவேகம் வந்திருக்குன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விவேகமே சொல்லும், முன்ன நீ எங்க போயிட்டு இருந்த, இப்ப நீ எங்க போற, முன்ன நீ எதை பார்த்துட்டு இருந்த அல்லது எப்படி பார்த்துட்டு இருந்த, இப்ப நீ எப்படி பார்க்கிற. விவேகம் நமக்கு சொல்லும், அறிவு நமக்கு சொல்லும், அது சுயமாக நமக்கு காட்டும். இனி நம்ம ஸ்லோகத்துக்குள்ள மீண்டும் போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? பகவான் சொல்றார், யதா தே, எந்த காலத்தில், தே உன்னுடைய புத்தியானது, மோக கலிலம் மோகம் என்கின்ற அழுக்கை வெதிதரிஷ்யதி கடந்து செல்லுமோ, ததா அந்த காலத்தில் இனியொன்னையும் நீ அடைவாய். கந்தாசி, எது? நிர்வேதம், நிர்வேதத்தை நீ அடைவாய். இந்த நிர்வேதம் என்ற சொல் பகவான் முண்டகோபனிஷத்திலிருந்து எடுத்திருக்கார். பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத். இந்த உலகத்தை பரீட்சை செய்து ஒருவன் விவேகியானவன் நிர்வேதத்தை வைராகியத்தை அடைவான்னு உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதைத்தான் பகவான் எடுத்திருக்கின்றார், நிர்வேதம் கந்தாசி. பிறகு எதில் எனக்கு வைராகியம் வரும் அதை விளக்கியிருக்கார். ஸ்ரோதவ்யஸ்ய. ஸ்ரோதவ்யஸ்ய என்பதற்கு இரண்டு பொருள்கள் உண்டு. முதல் பொருள், இனிமேல் அனுபவிக்க போகின்ற விஷயத்தில் வைராகியத்தை அடைவாய். ஸ்ரோஷ்யமானஸ்ய, ஃபியூச்சர் டென்ஸ். இதுவரைக்கு எத்தனையோ பொருளை அனுபவிச்சாச்சு, இனிமேல் எத்தனையோ பொருளை அனுபவிக்க போறோம், அதற்கு இப்பொழுதே வைராகியம் வந்துருமா? என்ன பொருளை நான் சந்திச்சாலும் அனுபவிச்சாலும் அனுபவிக்க போகின்ற பொருளில் நமக்கு வைராகியம் வரும். பிறகு இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கிறமே ஸ்ருதஸ்ய, அதில் நமக்கு வைராகியம் வரும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதற்கு முன்னாடி எத்தனையோ பொருள்களை இன்பங்களை அனுபவிச்சோம், அத்தனை பொருள்களையும் அனுபவிச்சு நம்ம மனதுக்குள்ள ஒரு சம்ஸ்காரம் இருக்கும். அது இன்பத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும்னு. ஏன்னா அனுபவிச்சிருக்கோம். ஒரு வடையை சாப்பிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோமே, வடையோ போண்டாவோ இந்த காலத்துல இந்த கிளைமேட்டுக்கு வீட்டுல ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவார்கள், இந்த கிளைமேட்டுக்கு வடை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவார்கள். எவ்வளவோ இந்த மாதிரி நாக்குக்கு சுவையான பதார்த்தத்தை அனுபவிச்சு வச்சிருக்கோம். அனுபவிச்சு வச்ச அந்த சம்ஸ்காரம் ராகம் மனசுல பற்றி இருக்கும். பிறகு அந்த பொருளை பார்த்த உடனே ஏற்கனவே அதையெல்லாம் அனுபவிச்சு அது மேல நமக்கு பற்று ராகம் இருக்கும் அல்லவா, அதனுடைய தூண்டுதல்ல மீண்டும் அனுபவிக்கணும்னு தோணும். இங்க பகவான் சொல்றார், வைராகியம் சொன்னா இதுவரைக்கு எவ்வளவு பொருளை நீ இன்பம்னு நினைச்சிட்டு அனுபவிச்சையோ அனைத்து அனுபவித்த பொருள்களில் உனக்கு வைராகியம் வரும். அனுபவிச்சதுல வைராகியம் வந்திருக்கும், அதெல்லாம் போனது போயாச்சுன்னு சொல்லி வைராகியம் வரும்.
இதுவரைக்கும் குடிச்ச காப்பியில வைராகியம் வரும். ஸ்ருதஸ்ய இனிமேல், ஸ்ரோத்தவ்யஸ்ய இனிமேல் குடிக்க போற காப்பியில, இதுவரைக்கும் சாப்பிட்டதுல இனிமேல் சாப்பிட போறதுல, இதுவரைக்கும் பார்த்த விஷயம் இனிமேல் பார்க்க போகின்ற விஷயம், எல்லாத்துலயும் வைராகியம் வரும்னு சொல்றார். இப்ப இதுவரைக்கும் அடைந்ததுல வைராகியம் வரும்னு சொன்னா, நான் இதுவரைக்கும் எதையுமே உருப்படியா அனுபவிக்கலைங்கிற அறிவு வரும். எதுவுமே என்ன நிறைவுபடுத்தலை அப்படிங்கிற அறிவு வரும். பிறகு சில சமயம் நமக்கு ஒரு பயம் வரும். என்ன பயம் என்றால், நான் இதுவரைக்கும் அனுபவிச்சதுல வைராகியம் வரட்டும், இனிமேல் ஏதாவது பொருள் என்னை அட்ராக்ட் பண்ணிருமா அப்படின்னு ஒரு பயம் வரும். ஏதாவது பொருள் என்னை கவர்ந்து விடுமா, இத்தனை வரைக்கும் அனுபவிச்ச பொருள் போயிட்டு போகட்டும், இனிமேல் வரப்போகின்ற விஷயங்கள் என்னுடைய கவனத்தை ஈர்த்திருமா. ஏன்னா சயின்ஸ் ரொம்ப முன்னேறிட்டு இருக்கு. இப்போ ரேடியோவில் ஒருத்தருக்கு வைராகியம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோமே, புதுசா இனி ஒரு டிவின்னு வந்தாச்சு, அது என்ன ஏதாவது கவர் பண்ணிருமானா. பகவான் சொல்றார், இனிமேல் என்னென்ன நாமரூபத்தோட சம்பந்தம் வைக்கிறையோ, என்னென்ன பதார்த்தங்களை நீ அனுபவிக்கிறையோ, அனைத்திலையும் உனக்கு இப்பொழுதே வைராகியம் வரும் என்றால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைக்கப் போகின்ற அனைத்து பொருள்களிடத்தில் உனக்கு வைராகியம் வரும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதில் உனக்கு போகம்ங்கிற புத்தி இருக்காது, அதிலிருந்து நீ விடுதலை அடைவாய். அதுதான் இங்க சொல்றார். ஸ்ரோத்தவ்யஸ்யன்னு முதல் பொருள் எதிர்காலத்தில் அனுபவிக்க போவது. இதற்கு இருக்கின்ற இரண்டாவது பொருள் அனுபவிக்க யோக்கியம் என்று நினைச்சிட்டு இருக்கையே, அப்படி ஒரு பொருளும் இல்லை என்று நீ உணர்வாய். ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு முடிவு பண்ணுவோமே, இதை வாங்கினா அது ஒர்த் இருக்குன்னு சொல்லி, அந்த ஒர்த்லெஸ்னஸ், இதைத்தான் ஒரு ஆச்சாரியார் விளக்கம் சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கிற பதார்த்தம் நிஷ்பலம் பிரதிபாதி, எல்லாமே பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுமா. இப்போ இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாழ்றதுனுடைய என்ன பிரயோஜனம்னா, பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான். எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே என்னுடைய உண்மையான தாகத்தை தீர்க்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் என்னுடைய தாகத்தை நீக்கும் நினைச்சோம், இதெல்லாம் வெறும் காணல் நீர்னு சொல்லி அனைத்து பதார்த்தமும் நிஷ்பலம், ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை என்கின்ற பாவனை. அப்படி புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை நம்ம எதற்காக நாடுவோம்னு சொன்னா, விவகாரத்துக்கு நாடுவோமே தவிர போகத்திற்காக நாடமாட்டோம், இன்பத்திற்காக நாடமாட்டோம். வாழ்க்கைக்கு தேவை, பணம்ங்கிறது தேவை, வீடுங்கிறது தேவை, ரிலேஷன்ஷிப்ங்கிறது தேவை, அதற்காக நான் யூஸ் பண்றேன். இந்த பாவனை என்னைக்கு வருதோ அன்னைக்கு என்ன செய்யலாம், சந்நியாசம் பண்ணிட்டு ரிஷிகேஷுக்கு போகலாம். அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா பேசாம கடமையை செஞ்சுட்டு இருக்கணும். ஆகவே இந்த விவேகம் வைராகியம் மனதிற்கு வந்தால் கர்மயோகத்தினுடைய பலனை அனுபவித்து விட்டேன். இங்க வைராகியம்னு என்ன, பார்க்கப்பட்ட அனைத்து பொருள்கள் மீதும் போகத்தை கொடுக்கும் என்கின்ற புத்தியை துரத்தல். அப்போ அந்த பாவனை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் தகுதியை அடைந்து விட்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன, உலகத்துல எந்த பொருளும் என்னை திருப்திப்படுத்த கூடாது, அதுதான் இதனுடைய சாரம். எந்த பொருளை அடைஞ்சாலும் நான் திருப்தியை அடைய மாட்டேன் என்று உணர்ந்தால் பிறகு இனி ஒரு பொருளை அடைவோம், அதனால் ஒரு திருப்தி வரும். அது யார் தெரியுமோ, ஆத்மஸ்வரூபம். அதை எப்படி அடைதல், அந்த ஆத்மாவை நான் அடைஞ்சிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்னா அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். இப்ப இந்த ஸ்லோகத்துல விவேகம் வைராகியம்ங்கிறது குழு, அடுத்த ஸ்லோகத்துல நான் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு எப்படி தெரிந்து கொள்வது, அதற்கு இலக்கணம் சொல்கின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.